ஃபைலில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபைல் இருக்குது. ஸோ 4 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஒரு ஐடி, கோர்ஸ் நேம், கோர்ஸ் டைட்டில், டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 டெக்ஸ்ட் ஃபைலில் 4 டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோடய SSIS அவுட்புட் டைரக்டரி. இது வந்து லாக் டைரக்டரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் டெக்ஸ்ட் ஃபைல் ஃப்ரம் மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். அதான் நீங்கள் நம்ம செய்ய போகிற ப்ராஜெக்ட் இது. விசுவல் ஸ்டுடியோ 2015 நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு விஷுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் சம் ஹெடர் ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணோன்னா யூஸிங் system.io வந்து நம்ம ஹெடர் ஃபைல் வேணும். ஓகே, ஓகே ஹெடர் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தா ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே டேட்காக நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட் டைம் யூஸ் பண்ணுறோம். லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணால் இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்தால் டுடே டேட்டோட ஒரு லாக் ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லாக் டைரக்டரி கொடுத்துருக்கோம். இதான் லாக் டைரக்டரி ஃபைல் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் வேரியபிள்ஸ் அண்ட் ப்ரொவைட் வேல்யூஸ். இதான் டெஸ்டினேஷன் ஃபோல்டர்லேயே என்னுடைய SSIS அவுட்புட் டைரக்டரி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம .txt ஃபைல் தான் நம்ம எடுத்திருக்கோம். சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா என்னுடைய SSIS இன்புட் டைரக்டரி தான். அந்த SSIS இன்புட் டைரக்டரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 txt ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா testdb_final அப்படின்ற ஃபைல் நேமில் தான் நம்ம வந்து இந்த 4 டெக்ஸ்ட் ஃபைலோட டேட்டா வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? டெஸ்டினேஷன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .txt இந்த ஃபைல் டெஸ்டினேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வந்து பில்டிங் டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபைல் ஃபுல் பாத் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் ஃபைல் நேம் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்து ஒரு டேட் டைம் இன்றைக்கி நான் டுடே டேட் டைம் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அது பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் கவுண்ட் = 0 நம்ம கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு வந்து லூப்பிங் த்ரூ தான் ஃப்ளாட் ஃபைல் தான் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் ஃப்ளாட் ஃபைல் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம அரேயில் வாங்குகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக நம்ம வந்து வாங்குகிறோம். ஸ்ட்ரிங்கில் அரேயில் வாங்கிட்டு ஃபைல் என்ட்ரிஸில் directory.get ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் நம்ம எடுக்கிறோம். வித் அதோடைய எக்ஸ்டென்ஷன் பேஸ் நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபார் ஈச் ஓகேவா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் இன் ஃபைல் என்ட்ரிஸில் ஸ்ட்ரிங் வந்து நம்ம லைனாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ லைன் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் io.streamReader source file = new system.io streamReader ஃபைல் நேம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் சோர்ஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு வெர்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து நியூ system.io streamReader இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் ரீடர் SW இருக்கலாம் அதை நம்ம இனிஷியலாக நல் கொடுத்துட்றோம். ஸோ SW நியூ ஸ்ட்ரீம் ரீடர் ஃபைல் ஃபுல் பார்த்து எடுத்துகிட்டு கண்டிஷன் ட்ரூவாக மாற்றிடும். ஓகேவா? கொடுத்துட்டு இன்டிஜர் லைன் கவுண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம என்னென்னா =0 மாற்றிட்டு இப்போ வைல் லூப் வரும். ஓகே, வைல் லூப்பில் வந்துட்டு ஸோ சோர்ஸ் ஃபைல் வந்து 1 by 1 நம்ம ரீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா அதை =null வந்து நம்ம முன்னாடி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு என்ன ரைட் ஒன்லி த ஹெடர் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஹெடர் ஃபைல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ என்னென்னா எடுத்துகிட்டு அது வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன கேட்டீங்கன்னா இஃப் கவுண்டர் $=0 அண்ட் தென் லைன் கவுண்ட் $=0. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுறோம். செக் பண்ணக்கப்புறம் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா ஏன்னா சிங்கிள் ஃபைலில் ஏன்னா 4 டெக்ஸ்ட் ஃபைலும் சிங்கிள் ஃபைலாக எழுதுறோம் இல்லையா? ஸோ ஹெடர் ஃபைல் நமக்கு சேமாக இருக்கணும் இல்லையா? சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால் சேமாக இருந்தது அப்படின்னா SW ரைட்டில் வந்து நம்ம 1 by 1 நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஃபைல் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டேட்டா ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளாட் ஃபைல்ஸ் அது சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் சிங்கிள் டெக்ஸ்ட் ஃபைலில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகேவா? அதுக்கான கோடு தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் லைன் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டில் தான் கொடுக்குறோம். அதேமாதிரி கவுண்டர் நம்ம இன்க்ரிமெண்ட்டில் தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வரோம். ஓகே, ஸோ அதனால் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கோடு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லூப்பில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் கண்டினியூஸில் வந்து கவுண்டர் ++ல் அதே மாதிரி நம்மளுடைய அந்த லைன் இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ 1/1 ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், எஸ்டபிலிட்டாட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா, கேட்சில் ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய லாக் ஃபைல் வந்து எரர் இண்டிகேஷன் வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ நமக்கு எரர் ஏதாவது வந்ததுன்னா டுடே டேட் என்ன, இன்றைக்கி என்ன டேட்டில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து எரரே வந்து ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஓகே, பில்லில் போய்ட்டு பில் சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய இன்புட் டைரக்டில் போயிடலாம். ஸோ 4 ஃபைல் இருக்குது, அவுட்புட் டைரக்டில் எந்த ஃபைலுமே இல்லை. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய அவுட்புட் டைரக்டில் வந்து புதுசாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம், டேட் டைம் _ the ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அதில் பேஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் பாருங்கள், 4 டேட்டாஸ் வந்து புதுசாக வந்து சிங்கிள் ஃபைல் இன்செர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ லாகில் பார்த்தீங்கன்னா லாக் எதுவுமே இல்லை, ஏன்னா வந்து கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ இன் கேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சோர்ஸ் ஃபோல்டருடைய அதோடைய பாத்தை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பில்ட் கொடுக்குறேன், சேவ் பண்ணிட்டு பில்ட் கொடுக்குறேன். பில்ட் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லாகில் வந்து எரர் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ எரர் டுடே டேட் அண்ட் டைம் _ log நேமில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஓகே, அதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.